கரூரில் உள்ள ஸ்ரீ கந்த ஆசிரமம் அருள்மிகு ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தேவஸ்தானத்தின் சிறப்புகள் குறித்து ஸ்தாபனர் மற்றும் நிறுவன தலைவர் மடாதிபதி தவத்திரு சாந்தானந்த குமார குருபர சுவாமிகள் மற்றும் இளையப்பட்டம் பிரம்மஸ்ரீ தவத்திரு டாக்டர் லோகானந்த குருபர சுவாமிகள் வழங்கும் விளக்கத்தை பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீக நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இந்த நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு ஆன்மீக ஸ்தலங்களின் சிறப்புகள் குறித்து நாம் பதிவு செய்து வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டம் மேலப்பாளையத்தில் அமைய பெற்றிருக்கிற ஓம் ஸ்ரீ கந்த ஆசிரமம் அருள்மிகு ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் குறித்து பதிவு செய்ய இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தற்பொழுது நம்முடைய இத்திருக்கோயிலின் ஸ்தாபகர் மடாதிபதி தவத்திரு சாந்தானந்த குமர குருபர சுவாமிகள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சுவாமி. மிக்க மகிழ்ச்சிங்க, நன்றி. இந்த திருக்கோயிலை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க பக்தர்களுக்காக. ஆமாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆன்மீக அனுபவம் பத்தி சொல்லுங்க. ஐயா பழனியாண்டவர் அப்படின்னா பல தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லும் போது அவர் நினைச்சு நம்மள கொண்டு அனுப்பிச்சாருன்னா விட மாட்டாரு. என்னோட அனுபவத்தை நான் பார்த்திருக்கேன். நடந்து பாத யாத்திரையாக 47 ஆண்டுகள் நடந்து போயிருக்கேன். இந்த 42 ஆண்டுகள்லயும் வழிநெடுக்க ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள் பூராமே அந்த ஞான தண்டாயுதபாணி அவரு பூலோர் பக்கத்துல போறதுக்கே நம்ம யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு வச்ச அந்த பக்குவங்கள் அந்த தேவஸ்தானத்தின் மூலியமாக எல்லாம் இருந்து பண்ணாலுமே அந்த தண்டாயுதபாணியோட நல்ல அவரோட கருணை மனசுனால என் மனதுல அவர் மனசுல நான் இடம் பிடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. 47 ஆண்டுகள் ஒரு வருடம் கூட தடை இல்லாம என்ன ஐயா அழைச்சிட்டு போயிருக்காரு. அதுலயும் என்னோட முப்பாட்டனார், என்னோட தாப்பனாரோட தாத்தாவோட காவடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி செய்த காவடி எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாம இருந்தது. அது சில காலத்துக்கு பிறகு உத்தரவாகி பழனியாண்டோட உத்தரவை கேட்டு இந்த ஊர்ல போய் பார்த்து பல நூற்றாண்டுக்கு பின்னாடி இந்த காவடியை கண்டுபிடிச்சு அதையும் கொண்டு போனேன். ஐயா வாசலுக்கு கொண்டு போயிட்டு வந்தேன். இத்தனை ஆண்டுகள் நாம வசிச்சு வாழ்ந்து இருந்து செஞ்சாலுமே இந்த ஊர்ல பழனியாண்டவரை பார்க்க போனோம்னா கரூருக்கு 10 கிலோமீட்டர் போய் வேண்டியிருக்கு. உணர்ச்சி வசப்படுறேன்னு நினைச்ச வேண்டாம். நீங்க நினைச்ச அந்த தண்டாயுதபாணி உங்களோட எண்ணங்கள் எப்படி தோணுதோ அது மாதிரி நாங்க நம்ம குடும்பமே ஒத்துழைப்படுறோம் அப்படின்னு ஒரு நாள் உட்காந்து பேசணும். அதன் பிரகாரமே தண்டாயுதபாணி உத்தரவு கேட்டோம். நான் வரேன் இடத்துக்கு அப்படின்னாரு. நான் இந்த மண் உனக்கு தேவையில்லை, என்ன இடத்துக்கு நான் அவனை கொண்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு நாள் சொப்பனத்துல சொன்னார் ஐயா. சரி அப்படி சொல்லியிருக்காரா, சரி பார்ப்போம் அப்படிங்கும்போது இந்த மண்ணை காமிச்சாரு. விலைக்கு சொந்த வீடை விற்று குடும்பமே ஒத்துழைப்பு பண்ணி வீடை விற்று இன்னைக்கு பவுனு விற்கிற விலைக்கு 20 பவுனையும் விற்று செஞ்சு ஆலயத்தை நல்ல முறையாக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஈசன், அம்பாள், பழனி தண்டாயுதபாணி எல்லாமே வந்திருந்தாலுமே அப்பப்ப இந்த பால தண்டாயுதபாணி தேவஸ்தானத்துல மேல் இருக்கக்கூடிய அர்ச்சகர்ல இருந்து மற்ற சாபர்தார்கள்ல இருந்து அனைவரும் பழக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல இந்த தண்டாயுதபாணி வான்னு உள்ள என்னை கூப்பிட்டாதான் நான் போக முடியும். இது உலக அறிஞ்ச உண்மை. என்னோட வயசுல நான் பார்த்திருக்கேன். இந்த இடத்துல நான் இங்க இருக்கேன், என்னை போய் பார் அப்படின்னு சொல்லி சொப்பனத்துல ஒரு 6 வயசு பையனாண்ட வந்து சொல்லி அதே மாதிரியே அது எப்படி நடந்தது இந்த இடத்த காமிச்சாரு. வேலை பேசி வேலையெல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமேல ஒரு பொக்குலிங்க விட்டு அஸ்திவாரம் படிப்போம் அப்படின்னு அஸ்திவாரத்தை படிக்கிறதுக்காக தோண்டும் போது 3 ஜீவன் உள்ள இருப்பாங்க பாரு அப்படின்னு 3 ஒரே இடத்துல இருந்தாங்க. அவங்களையும் நாங்கள் வெளியே எடுத்தோம். அதே மாதிரி அந்த ஜீவனை தொட்டோம்,
செஞ்சோம். அதுக்கு ஒரு சாட்சியா தண்டாயுதபாணி எனக்கு அடிக்கடி கலக்கம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, எவ்வளவோ பேர் உலகத்துல வாழ்ந்துருக்காங்க, எவ்வளவோ பேர் உலகத்துல வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. பல கோடி சம்பாதிக்கலாம், பல மக்களை பார்க்கலாம். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து கோடிகள் எல்லாம் நம்புறதே கிடையாது நான். ஏன் அப்படின்னா, நம்ம மேல எவன் கோடி போடுவான்னு நமக்கே தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, இத்தனை கோடிகள் இருந்தாலும் அது மாதிரி அதே மாதிரி இன்னொன்னு. ரெண்டாவது சொல்ல போனா, மதங்கள் நான் பார்த்தது இல்லைங்க. யார் எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் எனக்கு சம்மதம். தண்டாயுதபாணி உத்தரவு இல்லைன்னா அங்க போக முடியாது. அப்படி ஒரு சில ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தது. என்ன கேட்டா, ஐயா நீங்க எனக்கு இங்க இடத்த காமிச்சீங்க, நான் இந்த இடத்த நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், வீடை விற்க சொன்னீங்க, வீடை வித்துட்டேன், நான் இப்ப வாடகைக்கு போய் ஆகணும், அடுத்த மாசம் வாடகை கொடுத்தாகணும், இதுக்கு நான் எவ்வளவு தடுமாற்றம், உன் மேல வச்சிருந்த பட்டா பாசமா நட்பா அன்பா என்னன்னு எனக்கு புரியல அறியலைங்கும் போது, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை முன்னாடி உள்ளுக்குள்ளார தம்பி காலையில வெள்ளிக்கிழமை காலையில அப்ப அந்த உள்ள இருக்கிற வேலை எடுத்து, இப்ப நம்ம கட்டடம் கட்டியிருக்குவேன் அங்க வச்சு தீவாரத்தனம் பண்ணட்டுமா அப்படின்னு என்ன கேட்டாரு என் பையன். சரி கண்ணு ஐயா கேளு. ஐயா கேட்காம எதுவுமே நான் செய்ய மாட்டேன். ஐயா கேட்போம் அப்படின்னு கேட்டோன்னா உத்தரவு வந்தது. உத்தரவு அப்படின்னா நாம நினைச்சது அந்த இடத்துல உட்காரணும். அதுதான் என்னோட நம்பிக்கை, என்னோட நம்பிக்கை. அந்த மாதிரி கேட்கும்போது அந்த நம்பிக்கை தகுந்த மாதிரி கரெக்டா இருந்தது. வந்தோம், கொண்டு வந்து இதே ஐயாவை இங்க வச்சோம். அன்னைக்கு இரவே அந்த வீட்டுல வச்சிருந்த வேலு கிட்டத்தட்ட ஒரு 9 அடி உயரம் இருக்கும். அந்த வேல் மேல சிற்பம் நானும் படம் எடுத்து உள்ள நிக்குது. இங்க உட்காந்து கந்த கவசம் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருந்துட்டு படிச்சு பூரா பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா ஐயா நிக்கிறாரு. என்னடா ஐயா இப்படி நிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, சித்தாள் கொத்தினாரெல்லாம் மேலாம் பூஜிட்டு இருக்காங்க. இது உள்ள இருக்க பார்த்தோன்னா எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா நீங்க எப்ப வேணாலும் வாங்க போங்க, நீங்க கொடுத்த இடத்துல நான் இருக்கோம், ஆனா உங்களை நான் தொந்தரவு பண்ணல, எப்ப வேணா போங்க வாங்க, பகல் நேரம் இல்லாம இரவு வேலைனாலும் வந்து போங்க அப்படின்னு ஐயாட்ட மனமாற வேண்டிக்கிட்டீங்க, கையெழுத்து கும்பிண்டு. குறிப்பா இந்த இந்த தலத்தோட ஆன்மீக ரீதியான எல்லா விஷயங்களும் குறித்து நம்ம இளைய மடாதிபதி அவர்கிட்டயும் பேசுறேன். நன்றிங்க. தற்பொழுது நம்முடைய இளைய பட்டம் பிரம்மஸ்ரீ தவத்திரு டாக்டர் லோகானந்த குமரகுருபர சுவாமிகள் இணைந்திருக்கிறார். சுவாமி வணக்கம். நமஸ்காரம். குறிப்பா இந்த திருக்கோயிலுக்கு ஓம் ஸ்ரீ கந்தாசிரமம் அப்படிங்கிற ஒரு பெயரும் தாங்கியிருக்கு. அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? ஓம் ஸ்ரீ கந்தாசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரு 2020 ஓம் ஸ்ரீ கந்தாசிரமம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். எதுக்காக பண்றோம்? அதாவது திருவாவடுதுறை ஆதீனத்துல நாங்க வந்து சிற்பசாஸ்திரம், வேதங்கள், ஆகமங்கள் அந்த பாடசாலையில படிச்சிருக்கோம். தருமபுரம் ஆதீனத்திலையும் நாங்க படிச்சிருக்கோம். அதை தாண்டி திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமியினுடைய மாணவி தேசமங்கேற்கரசி அவரும் என்னுடைய ஆசிரியர். அவங்க கிட்ட கந்தபுராணம் படிச்சிருக்கிறோம். இந்த வேதங்கள், ஆகமங்கள் பாடசாலைகள்ல அதை வந்து படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பொருளாதார ரீதியா யாரும் அணுகாம, பொருளாதாரம் இல்லாமலும் இந்த படிப்பை கொடுக்க முடியும் நம்மளால, ஏன்னா நாங்க செலவு பண்ணி படிச்சோம். அதே விஷயத்த செலவு பண்ணாம யார் படிக்க முடியுமா, அது படிக்கிறதுக்குனால முயற்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதற்காக ஓம் ஸ்ரீ கந்தாசிரமம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாக்குறோம். 2020 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த படிப்புக்காக வருடம் ஒரு 3ல இருந்து 5 குழந்தைகளை நம்ம தேர்வு செய்யறோம். அவங்க நம்ம கோயிலேயே படிக்கலாம். அவங்க படிச்சு முடிச்சு வருடம் தேர்வு வைக்கிறோம். அந்த தேர்வுல அவங்க வந்து தேர்ச்சி அடைஞ்ச பின்னாடி அவங்களுடைய திருமண காலம் வரை, பெண் பிள்ளையா இருந்தா 21 ஆண்டுகள் வரைக்கும், ஆண்மகனா இருந்தா 25 ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுடைய மொத்த செலவு, படிப்பு செலவுல இருந்து எல்லாமே நம்மளுடைய ஆசிரமமே எடுத்து நடத்தும் அப்படின்னு வருஷம் ஒரு 5 குழந்தைகளை வந்து தேர்வு பண்ணலாம். அதை படிச்சு முடிச்சு தேர்ச்சி ஆகிறவங்களுக்கு அந்த படிப்பை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி தான் ஓம் ஸ்ரீ கந்தாசிரமன்ற பேரை வந்து உருவாக்குறோம். ஓகே, அதற்காக உருவாக்குனது. சுவாமி, இப்போ எப்படி பழனியில் இருக்கிற பால தண்டாயுதபாணி அந்த அந்த
சிலையை நாம பாக்குறப்போ அந்த திருவுருவத்தை பாக்குற மாதிரியே எனக்கு இருக்கு இங்க. கண்டிப்பா. ஆனா அவர் பால தண்டாயுதபாணி, இவர் ஞான தண்டாயுதபாணி. கண்டிப்பா. என்ன ஒற்றுமை? அருள்மிகு ஞான தண்டாயுதபாணி சாமி அப்படின்னு உருவாக்குனதுக்கு சாமி பால தண்டாயுதபாணியா இருந்து ஞானத்தை அருளி பாரி வழங்குறார் பழனியில. அதற்கு நிகரா இல்ல, அதனுடைய தொடர்ச்சியாவோ இல்ல அதனுடைய ஒரு பங்களிப்பாவோ இல்ல அவர்களுடைய அனுகிரக ஆற்றல் கருணை இந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வேண்டி ஞான தண்டாயுதபாணி சுவாமி அப்படின்னு சொல்லி பேர் நாமம் பழனி தேவஸ்தானத்துல பேசி ஒரு முடிவுக்கு ஞான தண்டாயுதபாணி சுவாமி அப்படின்னு சொல்லி பேர் நாமம் சூட்டுறோம். அப்படி சூட்டும் போது சாமி இந்த இடத்துலதான் இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி சாமி உத்தரவு சொல்றார். எந்தெந்த சுவாமிகள் வச்சிருக்கிறோம்? சர்வ வல்லபை கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் வச்சிருக்கிறோம். அந்த விநாயக பெருமான் பிள்ளையார்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை இடத்துல இருந்து அங்கிருந்து அந்த விக்கிரகங்களுக்கு உண்டான திருமேனிக்கு உண்டான அந்த பாறைகளை அங்கிருந்து கொண்டு அந்த விநாயக பெருமான் செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ளார இப்படி ஒரு விநாயகரை பார்க்க முடியாது. என்ன காரணம்னு சொன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க விநாயகர்ல சுவாமி எப்போதுமே இந்த கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமானுடைய ரூபத்திலே இருப்பார். நம்மளுடைய ஆலயத்துல சுவாமி சிவபெருமான் மாதிரி நெற்றிக்கண்ணோட இருப்பார். விநாயக பெருமான் நெற்றிக்கண்ணோட இருப்பார். அது தனி சிறப்பு. அடுத்தது ஸ்ரீமத் போகர் வச்சிருக்கிறோம். பழனியில இருந்தே சுவாமியினுடைய திருமணிக்கு நினைப்பாரு அங்கிருந்தே செலக்ட் பண்றோம். சாமி இந்த இடத்துலதான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இடும்பர் சாமி, இடும்பரும் பழனியில இருந்து தான் கொண்டு வந்தோம். கால பைரவர், காசி பயணிக்கிறோம். சாமி ஒரே நாள் உத்தரவு சொல்றாரு, இந்த மாதிரி காசிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சாமி உத்தரவு சொல்றாரு சொப்பனத்துல. காசியில இருந்து கால பைரவர் கொண்டு வரணும் அப்படின்னு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அருள்மிகு புவன நாயகி உடனாகிய புவனநாதர் சிவபெருமான் அம்பாள், அவங்களுடைய திருமேனி திருவண்ணாமலையிலிருந்து சுவாமியினுடைய ஆவுடை 2.5 டன்னு 3 அடி உயரம் 2.5 டன்ல ஒரே திருமேனியா நாங்க கொண்டு வரோம். அங்க திருவண்ணாமலையில இருந்து அதை கண்டெய்னர் வச்சு அதை கொண்டு திருமுருகன் பூண்டியில தான் செஞ்சது அவிநாசியில. அதே மாதிரி சாமியுடைய பானம் மிகப்பெரிய சிறப்பு. என்னுடைய பானம் ஹரித்வார்ல இருந்து வரணும்னு சாமி உத்தரவு சொல்றாரு. இங்க இருந்து செலவு பண்ணி ஹரித்வார் போறோம். ஹரித்வார் போய் இன்னும் 4-5 பேருனுடைய பெரும் முயற்சியினால் நான் இந்த இடத்துல அவங்கள எல்லாத்தையுமே பெரிய அளவுல நாங்க வணங்கிக்கிறோம். ஏன்னா அந்த நேரத்துல அவங்க பெரிய உதவி பண்ணாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுக்கு வெறும் சுத்தி பாறையாவே இருக்கு. அந்த பாறையில எதை நாங்க செலக்ட் பண்றது? ஏதோ ஒண்ணு எடுக்கணும் இல்லையா, அந்த திருமணிக்கு எடுக்கணும். எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாமி அப்ப உத்தரவு சொல்றாரு, உடம்பு நிக்கும் அந்த பாறை தான் எடுக்கணும் அப்படின்னு சாமி உத்தரவு சொல்றாரு. அந்த உடம்பு நின்ன பாறைக்கு வேட்டு வச்சு எடுத்து அந்த பாறையும் தனி பிளைட்ல கொண்டு வந்தோம். நம்மளுடைய புவனநாதர் சுவாமி அவருடைய திருவண்ணாமலை சாமியுடைய வானம் உடம்பு நின்ன பாறை ஹரித்வார்ல இருந்து தனி பிளைட்ல கொண்டு வந்தோம். அது ஒரு தனி சிறப்பு நம்மளுடைய புவனநாதர். குறிப்பா என்ன மாதிரியான வேண்டுதல்களோட இங்க பக்தர்கள் வரலாம்? என்ன மாதிரியான எண்ணங்களோட இங்க வரலாம்? தூய்மையான எண்ணங்களோட இறைவனை யாரு வேணாலும் அவங்க இந்த இடத்துல வழிபடலாம். எல்லா இடங்கள்லயுமே மன தூய்மையான எண்ணங்களோட அவங்க பயணிச்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய காரியம் சிறப்பாக வெற்றி அடையும். இது மாதிரி நாங்க தொழிலுக்காக வந்தோம், சாமி நடத்தி வச்சார். குழந்தைக்காக வந்தோம், சாமி நடத்தி வச்சார். கணவன் மனைவி பிரச்சனைக்காக வந்தோம், சாமி நடத்தி வச்சார். இந்த 3 விஷயத்த மேஜரா எல்லா மக்களும் சொன்னதுனால சாமி பாலாலயத்திலேயே அந்த அருளை தான் கொடுத்திருக்கிறார். அதற்காக சாமி விக்கிரகத்தை அமைக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி அமைச்சு இந்த 3 விஷயத்த நோக்கி எந்த ஊர் எந்த நாட்டுல இருந்து சாமியுடைய ஆலயத்துக்கு வந்தாலும், இந்த ஞான தண்டாயுதபாணி சாமியை பார்க்க வந்தாலும் இந்த 3 விஷயத்த கண்டிப்பா நடத்தி கொடுப்பார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நாங்க அறிஞ்சு கொண்ட உண்மையான விஷயம் இது. அருள்மிகு ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்ல என்ன மாதிரியான சிறப்பு வழிபாடுகள் எந்தெந்த நாட்கள்ல நடக்குது? இப்போ காலையில திருக்கோயில் 6 மணில இருந்து 6:30 மணிக்கு எல்லாம் திறந்துருவோம். மதியானம் 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும். 1 மணிக்கு மேல கோயில் நடை சாத்தி மதியத்துக்கு மேல 4 மணிக்கு நடை திறக்கப்படும். திறக்கப்பட்டு 9 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். கோயிலினுடைய நடை திறப்பு நடை அடைப்பு இப்படிதான் ரொட்டீனா நடந்துட்டு இருக்கும். சங்கரகர சதுர்த்தி நடக்கும், சுவாமிக்கு உண்டான கிருத்திகை சஷ்டி நடக்கும், சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷ பூஜைகள் நடக்கும், பைரவருக்கு உண்டான அஷ்டமி பூஜைகள் நடக்கும், குருமார்களுக்கு உண்டான வியாழக்கிழமை குருவினுடைய பூஜைக்கு ஸ்ரீமத் போகர் சித்தருக்கு நடக்கும், அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும், இடும்பருக்கு ஞாயிற்றுக்கிழமை பூஜை நடக்கும், தேய்பிரை அஷ்டமியில பைரவருக்கு நடக்கும், சனிக்கிழமை நாள்ல நம்ம நவகிரகங்களுக்கு எல்லா விதமான பூஜைகளும் எல்லா நிகழ்வுகளும் எல்லா நாட்களும் நடக்கும். 365 நாளும். ஓகே சுவாமி. சோழி பிரசன்னம் பார்த்து சொல்லக்கூடியதும் ஜாதகம், ஜோதிடம், பொருத்தம் இந்த மாதிரி நிகழ்வுகளை முறைப்படி அதை படிச்சு தெரிஞ்சு
அதை தொடர்ந்து நாங்க சேவையா, பணத்துக்காக இல்லாமல், இவ்வளவு பணம் இருந்தாதான் இதை செய்ய முடியும் அப்படின்னு பணத்துக்காக இல்லாம இதை எங்களுடைய ஆன்மீக சேவையா செய்துட்டு இருக்கிறோம். அதனால யாருக்காவது இருந்தால் அப்படி ஏதும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அருள்மிகு ஞான தண்டாயுதபாணி சாமியை பாருங்க. அவங்களுடைய அனுகிரகம் பூரணமா கிடைக்கும். எல்லா மக்களும் நல்லா வாழ்றதுக்கு, எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு சாமியை எப்போதும் பிரார்த்தனை பண்ணுவோம். குறிப்பா உங்களுடைய இந்த ஆன்மீக சேவை மூலயமா ஏராளமான பக்தர்கள் பயன்பெற நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் வாழ்த்துக்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டம் மேலப்பாளையத்தில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ கந்த ஆசிரமம் அருள்மிகு ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் சிறப்புகள் குறித்து பதிவு செய்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆன்மீக ஸ்தலத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.